ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போனால் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ நான் ஒரு ரியல் லைஃப்பில் ஒரு ராக்கெட்டை பார்த்துருக்கேன் காய்ஸ். ரொம்ப பெருசாக இருக்குது இந்த ராக்கெட்டு. இப்போ நம்ம எல்லோரும் டிவியில் பார்த்துருப்போம், பெருசாக இருக்குது நம்ம நினச்சிருப்போம். ஆனால் இங்கே தான் பார்க்கும்போது எவ்வளோ பெருசாக உண்மையிலேயே அந்த ராக்கெட் இருக்குன்னு, இது பக்கத்துலலாம் ஒரு மனுஷன் இருந்தாங்கன்னா அதெல்லாம் எங்கேயோ போயிடும் காய்ஸ். இந்த மிகப்பெரிய ராக்கெட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ராக்கெட்டோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 36 ஸ்டோரி பில்டிங் ஹைட் இருக்குது கைஸ். அப்புறம் இதோட ஹைட் லிபர்ட்டி ஆஃப் ஸ்டாச்சுவோட ஹைட்டாக இருக்குது கைஸ். இந்த 3 ஆஸ்ட்ரோநாட்ஸ் தான் லூனாருக்கு போகிற மிஷனில் ட்ராவல் பண்ணாங்க. இந்த ராக்கெட்டோட பேர் என்னன்னா அப்போலோ சாட்டர்ன் 5. இந்த ப்ரௌன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கண்ட்ரோல் மாடியூல். ப்ளஸ் அதான் அந்த 3 ஆஸ்ட்ரோநாட்ஸ் இருக்கிற இடம். இந்த ஒயிட் கலரில் ஷார்ப்பாக இருக்குல்ல, இதுதான் சேஃப்டி லான்ச்சர். இப்போ சப்போஸ் என்னென்னா இந்த ராக்கெட் லான்ச் ஆகும்போது சப்போஸ் அது போய் வெடிச்சிடுச்சுன்னா அந்த ப்ரௌன் கலர் ராக்கெட்லேருந்து செப்பரேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அந்த ஒயிட் கலர் திங்கு அந்த ப்ரௌன் கலர் திங்கை லிஃப்ட் பண்ணிவிட்டு போயிடும். அதுக்கு தான் இப்போ நான் பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு, என்ஜின் ஒர்க் ஆகும். ஸோ ஆஸ்ட்ரோநாட்ஸ் சேஃபாக லேண்ட் ஆகிடுவாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட்டு. என்ன இம்பார்ட்டன்னா பக்கத்தில் ஒரு லூனார் மாடியூல் தெரியுதுல, இதுதான் இந்த போர்ஷனில் லிஃப்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த மிஷின் தான் மூனில் லேண்ட் ஆகிற ஒரு மிஷினு. ப்ளஸ் இதுக்குள்ளார தான் ஒரு சர்வீஸ் மாடியூல் இருக்கும். அப்புறம் இதான் லூனாரோட ஆர்பிட்டில் சுற்றி வர ஒரு மிஷினு, அதாவது நிலாவோட ஆர்பிட்டில் சுற்றி வர ஒரு மிஷின். இதுதான் ஸ்டேஜ் 3 இன்ஜினு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பார்ட்ஸ் எல்லாமே இதுதான் லிஃப்ட் பண்ணிட்டு போகிறது. இதில் ஒரு ராக்கெட் இன்ஜின் மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ் இதான் எர்த்தோட கிராவிட்டிக்கு மேலே போகிற ஒரு இன்ஜின். அண்ட் லூனாரோட கிராவிட்டி கண்ட்ரோலுக்கு போயிடும். இதுதான் ஸ்டேஜ் 2 இன்ஜினு. இதுவும் ராக்கெட்டை 115 மைல்ஸ் லிஃப்ட் பண்ணிட்டு போகும். ஒன்ஸ் டிஸ்டன்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் இதுவே ஆட்டோமேட்டிக்காக கலந்து திருப்பி லேண்டுக்கு சேர்ந்துடும். இதுதான் ஸ்டேஜ் 1 and 2 ஜாயிண்ட் ஆகிற ஒரு இடம். பாருங்கள், ஸ்டேஜ் 2 5 பெரிய இன்ஜின்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதான் ஸ்டேஜ் 1 இன்ஜினு. இந்த இன்ஜின் தான் ராக்கெட்டை கிரவுண்ட்லேருந்து லிஃப்ட் பண்ணிட்டு போகிற ஒரு இன்ஜினு. இதில் உள்ள இன்ஜின் தான் ரொம்ப ஹெவியான இன்ஜின்ஸாக இருக்கும். ஏன்னா ராக்கெட்டோட ஃபுல் வெயிட்டை இதுதான் லிஃப்ட் பண்ணிட்டு போகும். நீங்களே பாருங்கள், இது எவ்வளோ பெரிய இன்ஜின்ஸாக இருக்குது. காய்ஸ், இந்த ராக்கெட்டை பார்த்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இந்த 3மே ராக்கெட்டை லிஃப்ட் பண்ணிட்டு போகிறதுக்கான ஒரு இன்ஜின். கீழே உள்ள இமேஜை பாருங்கள், லூனாரில் என்ன நடக்குதுங்கிற டீட்டெயில் சொல்லியிருக்கு. இதுதான் லூனாரை சுற்றி வர ஸ்டேஜ் 3 இன்ஜின். ஒரு கட்டத்தில் சர்வீஸ் மாடல் வெளில வரும். இந்த சர்வீஸ் மாடல் வெளியே வந்துட்டு அதுக்கப்புறமா 180 டிகிரிஸ் ரொட்டேட் ஆகிட்டு அந்த லூனார் மாடியூலோட கனெக்ட் ஆகும். இந்த சர்வீஸ் மாடியூல் தான் லூனார் மாடியூலை லூனாரில் லேண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மார்க் பண்ணியிருக்கிற இன்ஜின் தான் சர்வீஸ் மாடியூலை ரன் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஃபைனலாக லூனார் மாடியூல்
மூணில் லேண்ட் ஆயிடுச்சு. இந்த நாசா மியூசியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.